கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். கர்த்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய நாமத்தை நம்மை கொண்டே மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இருப்பவர்கள் எல்லாம் தாராளமாக ஒவ்வொரு காரியங்களாய் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பெருக்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, நேற்று தினத்தில் இந்த வசனம் படித்தவர்கள் எல்லாருக்காகவும் பரிசுகள் வாங்குறதுக்காக போகிறோம். சாதாரணமாக வாங்கினாலும் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் நமக்கு வருது எல்லா பொருட்களும் வாங்கும்போது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு மாதத்துக்குரிய காரியங்களை கூட நீங்கள் அதை செய்து எடுத்து வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, ஃபாரின்லேயே இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன திருப்பா நான் சொல்லு சரி தானே சுபா, நான் சொல்லுது சரியா சுபா? எங்கன்னு தெரியல, கலையை மட்டும் கலை இருக்குது அந்த பக்கம். ஆமாம், 2 பேருமே லைட் பாடி தான். ஆமாம், ஸ்தோத்திரம். மாதத்தில் வசதியாக இருக்கிற நாம் என்ன செய்யலாம்? சில பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படித்தவர்கள் உங்களுக்குள்ளே நீங்களே என்ன செய்யலாம்? நல்ல பாடத்திட்டங்களை இப்போ இந்த மாதம் ஆதி ஆரம்பத்தில் சொல்கிறோன்னா அதை நடத்துறதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து செய்யணும். நாங்கள் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது அதை ஒரு சிலராக நீங்கள் விவரமானவர்கள் என்ன செய்யலாம்? அழகாக உற்சாகப்படுத்தி நடத்தணும். அப்போ தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய வல்லமை வரும். ஒவ்வொருத்தரையும் ஈடுபட்டு செய்யணும். அல்லேலூயா. அதில் தான் பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஆண்டவர் அதில் தான் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய செய்திக்கு நேராக வாரங்கள் தோறும் ஒவ்வொரு நாளும் 12 மணி 1 மணி ஆகுது. நாங்கள் வெளியில் போய் பல ஊழியர்களையும் பல சூழ்நிலைகளையும் சந்தித்து வருகிறோம். எப்படியாவது இந்த கூட்டங்களின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆகவே நீங்களும் கூட அதற்காக அதிக பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்படுகிற அநேக சந்தர்ப்பங்கள் வரத்தான் செய்யும். மனைவி பிள்ளைகள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் குடும்பங்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். ஆடு மாடுகள் சொத்துக்கள் அனைத்தும் களவாடப்பட்டு விட்டது. மொத்த தோல்வியும் எல்லாரையும் தான் சாரும். ஏன்னா இவங்க வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வெளியில் உள்ள ஒரு குரூப் வந்து களவாடி போயிட்டாங்க. வீடுகளெல்லாம் சுட்டரிச்சுட்டு பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் மொத்த தோல்வியை மொத்த மக்களும் யாரை குற்றம் சாட்டுகிறார்கள்னா தாவீது தான் குற்றம் சாட்டுறாங்க. இந்த தாவீது அதை என்ன சொல்றதுனே தெரியல, தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். கடைசி வசனம் சொல்லுது, ஆகவே தாவீது கர்த்தருக்குள் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். பல சமயங்களிலே உலகம் முழுவதும் நம்மை நோக்கி தன்னுடைய கண்களை நீட்டி நம்மை குற்றம் சாட்டுகிற பொழுது, பலவிதமான நெருக்கங்கள் நம்மை வந்து சூழ்ந்து நம்முடைய மனதை ரணகணப்படுத்தும் பொழுது ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும், பூமிக்குரிய போராட்டங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், கசப்புகள் வரும். எல்லாம் நம்ம வந்து சந்திக்கும் பொழுது பல நெருக்கங்கள் நம்மை வந்து வாட்டி உதைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வா சாவாங்கிறது தான் ஒரு போராட்டமாக இருக்கும். நிறைய பேர் விசுவாசிகளே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நம்ம இருக்கக்கூடாது, செத்துருவோம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பிறகு நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நெருக்கங்கள் வரும்பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. அந்த நெருக்கமான சூழ்நிலையில்
நம்ம எப்படி வாழ முடியும், எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், பரிசுத்த வேதம் சொல்றது தாவீதை போல நம்ம தேர்ச்சிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்துதல். அன்பானவர்களே, வேதவசனம் சொல்லுங்க, சிக்லாக். அவர்கள் தங்கியிருந்த ஊருடைய பெயர் என்ன? சிக்லாக். தங்கியிருந்த ஊரின் பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையை சிக்கலாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒரு நம்முடைய குடும்பங்களில் சகோதரிகள் வரும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையாவது கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சகோதரர் கமலக்கண்ணனை ஐயப்பன் ஹோட்டலில் சீஃப் மாஸ்டர் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச நாட்கள் இருந்திருக்காங்க. ஐயப்பன் ஹோட்டலுடைய சாப்பாடுகள் வெற்றிகரமாக இருந்துச்சுன்னா பிரதர் தான் சாப்பிடணும், நல்லா இல்லைனாலும் அவங்கள தான் சாப்பிடணும். ஆரம்ப நாட்களில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டலில் பார்க்குறப்ப நல்லா இருப்பாங்க. வரும்பொழுது வீட்டுக்கு நாங்கள் ஜெபத்துக்கு போனோம்னா ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் டபுளாக தான் வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை இன்னைக்கு ரட்சிப்பில் பார்க்கிறப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். விடாமுயற்சி. இந்த நெருக்கம் அவங்களுடைய துணைவியாருக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த நெருக்கத்தினுடைய விளைவு கணவன் பேரில் ஒரு கசப்பும் வெறுப்பும் போராட்டமும் மனிதனிடத்தில் வருவது சகஜம். அப்போ இந்த நிலைமையை ஜெயிக்கணும்னா சாதாரணமான யுத்தத்தினால ஜெயிக்க முடியாது. நீண்ட கால யுத்தம், பொறுமையோடு கூடின யுத்தம். பிரச்சனை கமலக்கண்ணன் பிரதர் மேலே இல்லை, நல்லா கவனிக்கணும். அவருக்குள் இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டு, அதுதான் அடிமையாக அவர்களை கொண்டு போய் வச்சிருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? கமலக்கண்ணன் பிரதரை கடிந்து கொள்ளாமல் ஸ்பிரிட்டை கடிந்து கொள்ளணும். அந்த அசுத்த ஆவியை நம்ம கடிந்து கொள்ளணும். வெற்றியான வாழ்வை நம்ம வாழணும்னா நம்ம யாரை கடிந்து கொள்ளணும்? பிசாசை கடிந்து கொள்ளணும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி கடிந்து கண்டனம் பண்ணி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் மாற்றங்களை தேசத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த தாவீது இருந்த அந்த இடத்தினுடைய பெயர் சிக்லாக். சிக்லாக்னா நீரூற்றின் வழிந்தோடல் அப்படின்னு பேர். அநேக நேரங்களிலே அதற்கு ஒரு மறுபெயர் என்னன்னா துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், துயரமான இடம். தாவீது அந்த இடத்துல அவன் வசித்தபடினால அந்த இடம் கடைசி வரைக்கும் யூதர்களுக்கு தான் சுதந்திரமாக கிடைச்சது. அது பெலிஸ்தருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சப்ப தாவீது பெலிஸ்தருடைய ராஜாவின் இடத்துல போய் சவுலுக்கு பயந்து அங்கே அடைக்கலமான பொழுது அந்த பெலிஸ்திய ராஜா நீ சிக்கலாக்கில் போய் தங்கியிருன்னு சொன்னார். அங்கேயே தங்கியிருந்தான். தங்கியிருந்த பொழுதுதான் தன்னுடைய குடும்பத்தை எதிரிகளிடத்தில் விட வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. இவர்கள் வேறு இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது இந்த இடத்துல வேறொரு படைகள் வந்து என்ன செய்யறாங்க? கொள்ளையடித்து விட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கொள்ளையடிச்சது? அமலேக்கியர். யாரு? அமலேக்கியர் வந்து கொள்ளையடித்து சென்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் ஏன் வருகிறது? போராட்டங்கள் ஏன் வருகிறது? தேவனுடைய ஆளுகையில ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அடிமைத்தனம் வராது. இந்த தாவீது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், ராஜாவாக முடிசூடப்பட்டவன். ஆனா அவன் செஞ்ச ஒரு பெரிய தவறு என்னன்னா, அவன் தன்னுடைய தேவனுடைய வழிநடத்தல்கள் உள்ள இடங்களை விட்டு அந்நிய இடத்துக்கு போய் சேர்ந்தான் பாருங்க. அதனால தாங்க அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் நாம் தோல்விகளை சந்திக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. நெருக்கம் பல விதங்களில் வரும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 15வது வசனம்.
கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் சேவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்குதல் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், கர்த்தரை விட்டுட்டு உலக பிரகாரமான வழிபாடுகளுக்கு ஒரு மனுஷன் போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க போற இடமெல்லாம் பிரச்சனை தொடர்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப கர்த்தரோட இருக்கிறப்ப எனக்கு பிரச்சனை வராதான் நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தரோட இருக்கிறப்ப பிரச்சனை வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் கூட நின்று நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். ஆனால் பிரச்சனைகளை சந்தித்ததற்கு பிறகுதான் எங்களுடைய வல்லமை, நாங்கள் யார் என்பது உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது. எங்களோடு கூட கர்த்தர் இருந்தார். உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறினோம். ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பிற்பகுதிகளை படிக்கும் பொழுது, கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய், படிக்க பார்ப்போம் மைக்ல. கர்த்தரை சேவியாமல், நியாயாதிபதிகள் 10:6 பிற்பகுதி. அவர்கள் கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும், பாகால்னா இயற்கை தெய்வம். என்ன அர்த்தமா? இயற்கை தெய்வம், உலக பிரகாரமான பாகால் வழிபாட்டிலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். படிங்க. பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் நல்லா கவனிக்கணும். அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். 7 விதமான வழிபாடுகளை அவர்கள் பின்பற்றினார்கள். 8வது வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்திலுள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரை நெருக்கி ஒடுக்கினார்கள். ஏன்னா எது செயல்படாதோ, எது சக்தி இல்லாததோ, எது உலக வழிபாடோ அதை அவர்கள் பின்பற்றி சோரம் போனார்கள். 9வது வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நீங்க கர்த்தரை விட்டு விட்டு உலகத்திற்கு உங்களுடைய மனதை சாய்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான நாளா இருக்கும், முக்கியமான வேலையா இருக்கும். அந்த முக்கியமான வேலையில நீங்க முக்கியமா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகும் பொழுது பிசாசு உங்களோட ஐக்கியமாயிடுவான். தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், சரி. அந்த கட்டளைகளை விட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த மாம்சத்துக்குள்ளேயே இருக்கிற இந்த 7 விதமான வழிபாடுகள் உங்களை அடிமைப்படுத்துகிறது. உங்களால ஜெயிக்க முடியாம தோற்று போறீங்க. அது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நெருக்குதல்கள் எதனால வருது? உலகத்திலே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது. இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும் பொழுது, தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஆகாய் என்ற ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அந்த ஆகாய் என்ற ராஜா என்ன பண்ணானா? நெருக்கப்படும் பொழுது, ஏன் நெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு? நெருக்கமும் போராட்டமும் வரும் பொழுது நாம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து அதாவது ஞானஸ்தானம் பெற்ற பிறகு உபவாசம் போட்டார். உபவாசம் போட்டு முடிக்கிறப்ப பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். அந்த சோதனையில சில காரியங்கள் உண்மை இருக்குது. என்ன உண்மை? அவருக்கு பசி அதிகமாயிடுச்சு. பிசாசு சொல்றான், நீ சர்வ வல்லமை படைத்த தேவகுமாரன், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்றான். அவன் சொல்றது நல்லா தான் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, நமக்கு இருக்கிற பலவீனங்களை தூண்டி உலகத்துல கொண்டு போறான் பாருங்க பிசாசு. அதுக்கு நாம கீழ்ப்படிய கூடாது என்பதை கர்த்தர் அந்த இடத்துல வலியுறுத்துகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ரஷ்யா
விண்வெளியிலே ராக்கெட்டுகளை வெளியிட்டார்கள், ஏவினார்கள். ஆரம்ப நாட்களிலே அவர்கள் மனிதர்களை அனுப்பும் பொழுது மேலே போய் சுற்றி வந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நாங்கள் மேலே போனோம், சுற்றி வந்தோம், சகலவற்றையும் பார்த்தோம், எங்களுடைய அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்தது. அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியினாலே நாங்கள் கண்ட காட்சி என்னவென்றால் 1000க்கும் மேலான பல கோள்களை பார்க்கிறோம், பலவிதமான சக்திகளை பார்க்கிறோம், கோள்கள் சுத்துகிறதை பார்க்கிறோம், சூரியன் சுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இயேசுவை எங்குமே காணவில்லை என்று சொன்னார்கள். மேலிருந்து கீழே வர முடியுது, தெரியுமா உங்களுக்கு? அந்த மேல பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி கீழே இறங்குறதுக்குள்ள பஸ்பம் ஆயிட்டாங்க. அமெரிக்காவுடைய ராக்கெட்ஸ் எல்லாம் போனுச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் போய் நிலவுலேயே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு கால் வச்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நிலவில் கால் வைக்கும்படி எங்களுக்கு எங்கள் தேவன் உதவி செய்தார் சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்யலாம். இவங்களுக்கு நெருக்குதல் இல்லை, இருந்தாலும் நம் தேவன் பாதுகாப்பார். அவர்களுக்கு நெருக்குதல் விடுவிக்கப்பட முடியவில்லை. இதுதான் உலகத்துக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். சோவியத் ரஷ்யாவில் செர்னோபில் அணு உலை வெடித்து சிதைந்ததற்கு பிறகு பிறக்கிற பிள்ளைகளுடைய கைகள் எல்லாம் கால்களைப் போல இருந்தது. முதுகில இன்னொரு உறுப்பு வளர்ந்தது, கண்களிலே வேறு விதமாக இருந்தது, மூளையில ஒரு வளர்ச்சி, கை கால்கள் எல்லாம் வளர்ச்சி மாறி போய் அங்ககீனமாக பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள். அந்த அணு உலையின் மொத்தம் அன்றைக்கு அதிபராக இருந்த பொற்பசேவ் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுட்டார். இனி சோவியத் ஒன்றியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். நாடுகள் பிரிந்து போக உதவி செய்தார். பல தேசங்கள் உருவானது. இன்னைக்கு ரஷ்யா மாத்திரம்தான் இன்னைக்கு இருக்குது. பொற்பசேவ் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். தேவனுக்கு முன்னாடி உதைக்க முடியாதுன்னு அவர் ஏற்றுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவர் சாட்சி நின்றவர். அவங்க அம்மா எல்லாம் இயேசுவை அறிந்தவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நெருக்கம் வருதுன்னா என்ன காரணங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். போராட்டம் வருதுன்னா என் நடைகள் சரியா இருக்கான்னு நான் சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய வழிகள் நல்லா இருக்கான்னு நான் சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய நடைகள், என்னுடைய சித்தங்கள், என்னுடைய பாதைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளா? சங்கீதம் 4:1 சொல்றார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகுதான் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆயுசு வரைக்கும் அவங்க ஜீவனோடு இருப்பதற்கெல்லாம் நம்மிடத்துல பயம் பெறுகிறார்கள். ஒரு காலகட்டம் வந்தா ஜாதின்னு ஒதுங்குறான், உதவியெல்லாம் மறந்து போயிடுது, உதவா கரையா போய்விடுகிறார்கள். இதுதான் உலகம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அப்படி அல்ல. சங்கீதம் 44:24 சொல்றார், ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தை மறந்து விடுகிறீர். சங்கீதம் 142 சொல்றார் 2வது வசனத்துல, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தையும் ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இடையில மடல்களுக்கு போயிருந்த அருமையான சகோதரி வந்துட்டாங்க. அவங்க சொன்ன சில வார்த்தைகள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதயம் உருகி போயிடுச்சியா, நிறைய பாடுகளால் நொறுங்கி போயிட்டேன். இந்த மக்கள் பண்ணுகிற அநியாயங்களை என்னால் ஜீர்ணிச்சுக்க முடியல. நிறைய காரியங்கள்ல நம்ம இதயம் நொறுங்குற மாதிரி தான் இன்னைக்கு சமுதாயங்கள் இருக்கிறது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஒன்னா நம்புற குடிகாரன் தவளை மாதிரி, தவளை எப்படி நீந்திக்கிட்டு போமோ அப்படி நீந்திக்கிட்டு போற ஒரு மனுஷன்.
அவங்க வீட்டை போய் நான் ஆராய்ச்சி பண்ணி, அவங்க வீட்டை போய் காவல்துறையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ ஒரு ரூமு ஃபுல்லாக பாட்டிலாக தான் கிடந்துச்சு. நானும் பார்த்தேன். அவனுடைய மனைவி அந்த பாட்டிலெல்லாம் உடைச்சி, இந்த அநியாயக்காரனுக்கு போய் நீங்களாம் நிற்கிறீங்க, நீங்களாம் உருப்பிடுங்களான்னு கேட்டாங்க. அதே ஆள் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காரு, எங்களுடைய வளர்ச்சியை ஒருவனும் தடுக்க முடியாது, நீ குடிக்கிறத எவனா நிறுத்த முடியும். இசையை வாசித்தால் என்ன, வசனத்தை பேசினால் என்ன, பாஸ்டருடைய மகனாக இருந்தான்னா குடிக்கிறவன் தான். அல்லேலூயா. உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறைந்து விடுகிறேன். முகத்தை மறைச்சுக்கிட்டாருனாலே போச்சு. கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டு விடும். நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் நடக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய கண்களை மறைத்து விடுகிறார். எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் பொழுது என்னை அழிக்கிறதுக்காக அல்ல, என்னை இன்னும் நல்லா கூர்ப்பாச்சுகிறார், தார்ப்பாச்சுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், வல்லமையுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சுத்த தங்கமா என்னை மாற்றுகிறார். தங்கத்தை சுத்திகரிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. கொடிய அமிலம் கூட அதை அழிக்க முடியாது. அமிலத்தில், ராஜ அமிலத்தில் அந்த தங்கத்தை எல்லாம் கலந்த தங்கத்தை போட்டோம்னா அதில் இருக்கிற செப்பு மற்ற கம்பிகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். சுத்த தங்கமற்ற அந்த கந்தகத்தில் கரையாமல் அடியில் அப்படி ஒரு துண்டாக கிடக்கும். ஒரு அடியில சொந்தத்தை பார்ப்போம். நீ சுத்த தங்கமாக இருந்தால் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் உன்னை ஒருத்தனும் அழிக்க முடியாது. கரங்களை தட்டி ஒரு அடியில சொந்தத்தை பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை சென்ற ஒரு கையை தட்டுங்க பார்ப்போம். முருகன் தேவநேசன் நல்லா கையை தட்டி ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் உங்களை அழிக்க முடியாது. மாறாக நீங்க சுத்த தங்கமா மாறுகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய. அதுதான் உண்மை. எவ்வளவு நெருக்கம் வரட்டுமே. தாவீது இன்னும் ஆழமா சொல்றான். 142வது அதிகாரத்துல 2வது வசனத்தில் சொல்றான், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். இதுதான் நம்ம செய்யணும். இதுதான் நம்ம செய்யணும். என் சஞ்சலத்தை நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்னால ஊற்றணும். ஆமென். பெர்க்மன் செய்ய அழகா பாடுறாருல்ல, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா ஏசையா.
புலம்பல் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே பார், கர்த்தாவே பார், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சங்கர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவனால வாழ்ந்த ஜனம் ஏறாது. செத்தவன் ஒரு சில பேர் தீயவன் போனான், அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள கணக்கு. ஆனா எவனாவது இனான்னு சொல்லி ஜனான்னு சொல்லி மனசு உடைஞ்சி நான் தவிக்கிறேன்னு சொன்னா அவனால கை காட்டப்பட்டு வளர்ந்தவங்க ஏறாங்க. சகோதரி சாரன் பூபதி அவர்களை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த கைகளால் எத்தனை பேரை, எவ்வளவு ஜபம், எவ்வளவு ஜபத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஆகாரம். ஜபம்னா பிள்ளை கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற நபர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 கொலையை செஞ்சவன் அடுத்தது சேரப்பட்டு உட்காந்துக்கிட்டு வசூல் பண்ணி தெரியாத ஆகிடலாம். இதே சங்க இடத்துல நான் சொல்கிறேன், தம்பி பட்டயத்தை எடுக்கிற பட்டயம் ஒன்று போய் கொடுத்தோம் ஐயா, நான் பட்டயத்தை எடுக்கிறது உண்மைதான், ஆனால் எனக்காக உதவி செஞ்ச நம்பரில் காசு கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது ஐயா, என் தலையெழுத்து அவ்வளோதான் ஐயா, என் குடும்பத்துக்காக தெரியுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிர்பந்தம், அன்பு, என்னுடைய எதிர்காலத்தையே நான் பழக்கத்துக்காக பணையம் வைக்கிறேன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உள்ளே உட்காந்துட்டு இன்றைக்கி காசு சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் இவன் தான் எவ்வளவோ அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வசனம் தான் சொல்லுது, நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது, வெளியே பட்டயம் என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறது, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது, நான் என்ன செய்வேன்? சங்கரனை மேன்மை பாராட்டல, தப்பு தான். ஆனால் அவனால் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் நிறைய பேர், அதையும் மறக்க முடியாது. அவன்லாம் மறந்து போனாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நெருக்கம் வரும். நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஒரு அலையில சொல்ல, நல்ல பொருள்கள் உற்பத்தி ஆகணும்னா ஒன்று மடிஞ்சுதான் ஆகணும். பட்டுப்புழு, அதுக்கு தேவையான உணவு ராஜரீகமாக கிடைக்கும். சில பட்டுப்புழுக்கள் சில விதமான வியாதிகளால் பாதிக்கப்படும் பொழுது ராஜ வைத்தியமாக இருந்து அந்த மருந்து கொடுத்து பராமரிப்பார்கள். பட்டுப்புழு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். புழு பெருசா ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு வந்த உடனே அது செய்கிற முதல் வேலை தன்னுடைய உடம்பு முழுவதும் தன் வாயிலிருந்து சுரக்கிற ஒரு நல்ல ஒரு நூல் மாதிரி ஒரு அமைப்பால் தன் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்த அந்த மேலே ஒரு கூடு மாதிரி அந்த நூலால் உருவாக்கிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நாள் ஆன உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை அப்படியே போய் வெந்நீரில் போடுவோம். இல்லைன்னா அது என்ன செய்யும்? ரெக்கைகள் முளைத்து அந்த நூலை துண்டாக்கிட்டு வெளியில் வந்துடும். அந்த டைட்டான சுபாவம் தான், அந்த நெருக்குதலான சுபாவம் தான் அதுக்கு வல்லமையை கொடுக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க முதல்ல எடுத்து போய் வெந்நீரில் போட்டு புழு செத்த உடனே அந்த நூலை மெதுவாக எடுத்து பட்டு புடவை நம்ம ஆட்கள் அதில் போட்டு உலாவுறது கல்யாணம் காட்சி கருமாதி எல்லாம் ஏன் அப்படியே சும்மா உலாத்திக்கிட்டு என்ன இருக்குப்பா? ஒரு புடவை வாங்குறப்ப ஏசாமி பிள்ளைகளையும் ஊழியத்தையும் கொஞ்சமாவது நினைக்கிறோம்மா? கண்ணத்தில் கையை வச்சா என்ன பண்ணுறது? ஆமாம், நான் சமையலே அதை சொல்லுவேன், குடும்பத்தில் என்னன்னு சொல்கிறேன். எவ்வளவு உங்களுக்கு எடுத்தாலும் சிம்பிளாக
நான் ஒரு காலத்தில் நல்ல அந்த 4 பேண்ட் ஷர்ட்டு தான் இருக்கும். 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டு எல்லாம் வெள்ளை. அந்த வெள்ளையில் கரைப்படாது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் 24 மணி நேரமே என் புல்லட்டில் சுற்றுவேன். வெள்ளை பேண்ட் ஷர்ட்காரன்னா சொல்லுவாங்க, புல்லட் பாஸ்டர்னா சொல்லுவாங்க. அதுக்கு மிஞ்சியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாலாம் நினைக்க மாட்டேன். நம்முடைய வீட்டில் ஒரு ஆடையை எடுக்கும் பொழுதே நம்ம தீர்மானம் பண்ணுவோம். ஆடை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு ஆடை எடுக்கும்பொழுது இன்னொரு ஆடை எடுத்து சபையில் கொண்டு வந்து ஐயா இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்கய்யா. அந்த அன்பு உனக்குள்ளே வளரணும், வேணும். நாங்கள் அப்படி தான் சேமித்து வைத்து பல காரியங்களை பலருக்கு செய்கிறோம். நீங்களும் அதை செய்யணும், பின்பற்றணும். என்ன செய்யலாம் நான் சொல்ல சரிதானே? நமக்கு தான் புடவை எடுத்தால் எவ்வளோ காஸ்ட்லி ஆகும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? சேமிக்க பழகணும். என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்லி சரிதானே? அடுத்த தடவை ஏதாவது ஒரு புடவை எடுக்கிறப்ப என்ன செய்யணும்? ஒரு சிம்பிளாக ஒரு சேரீ எடுத்து வந்து எனக்கு கொடுக்கணும். சரியா? சரியாம்மா? இதுக்கு வேணுமா? எங்கள் அம்மாட்ட சொன்னேன், சவெல்லாம் வேணாம், இப்படியே சொல்லிடுவாங்க, நம்ம சிம்பிள் ஆக்கிடுவாங்க. சரிதானே? சரியா தப்பா? ஆமாம், பின்பற்றுவாங்க. நல்ல காரியம். நெருக்கங்கள் வரும்பொழுது கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆதியாகமத்துடைய புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவானாய் இருக்கிறான் என்றார். யார் சொல்றா? ஆபிராம் சொல்ற. என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான் எனக்கு பிள்ளையா இருக்கிறான். நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேன். என்னோட வந்து பேசுறீங்க, என்னோட வந்து பேசி அப்பா அடுத்த சீக்கிரமா நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் என் குடும்பத்தில் இப்போ அப்படி இல்லை. என் மனைவி என்னை மதிக்க மாட்டேங்கிறான், அல்லது என் கணவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி என்னை தள்ளுகிறார்கள். என் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரன் பந்தக்காரனுடைய பிள்ளைகள் தான் என் வீட்டு சொத்தெல்லாம் ஆகுறான், அதெல்லாம் எடுத்துட்டு போகிறான். என் பிள்ளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேன். ஆபிராம் சொன்னது தப்பு இல்லை. இந்த ஆபிராம் எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் ஜனம் ஜாதி ஏனாம் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். டென்ட் அடிச்சுட்டு தான் இருக்கிறான். பெரிய வீடுகளை இருந்தவன் இப்போ கானான் தேசத்துக்கு வந்த பிறகு எப்படி இருக்கிறான்? ஒரு கூடார வாசியாக மாறிட்டான். கூடாரத்துள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஆபிராமே அவர் கூப்பிடுறார். ஆபிராம் வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்து சொன்னார், ஆபிராமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகாபலி மரணம். ஆண்டவரே நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான். என் வீட்டுக்கு இன்னைக்கு வேலைக்காரனா பிள்ளையா இருக்கிறான், எனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்று தான் ஞாபகம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுதான். என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுதான். என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுதான். என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுதான். என்ன கொடுப்பே மேய்ப்பனாக இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மேய்ப்பனாக இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. உள்ள இடங்களில் நல்ல மேய்ப்பனுக்கு
கர்ப்ப பிறப்பில் இருப்பவனே உனக்கு சுதந்திர வாளியாய் இருப்பான் என்று சொல்லி 5வது வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து, நல்லா கவனிக்கிற, ஒரு ஃப்ரெண்டா பேசி அவனுடைய நெருக்கங்களை எல்லாம் மாற்றுகிற விதமாக அவன் மனதில் இருந்த பாரங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை கவனித்து பார். படிக்க. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம், ஆபிராம் இல்ல, ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நீதிமொழிகள் 12:13 பிற்பகுதி சொல்லுகிறது, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். நீ நீதிமான்னா உன் நெருக்கம் எந்த நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தரை மாற்றி போடுவான். ஒரு அடையை சொல்லுங்களேன், எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எது வேணாலும் இல்லாம போகலாம். உன் ஜீவன் இருக்குல்ல, உனக்கு ஜீவனை கொடுத்து நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார்ல, அவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் கூடும். அல்லேலூயா. 2 நாளாகமத்தினுடைய புத்தகத்துல 20வது அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கும் பொழுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை நோக்கி ஒருமுகப்பட்டு யூதாவிற்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஏன்னா 1வது வசனம் சொல்லுது, படிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியர்களுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட சேயீர் மலை தேசத்தாரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென். வந்தது எல்லாம் ராஜாக்களா இருந்தாக்க பயப்பட மாட்டான். என்ன அவங்க ஜெயிச்சிடலாம், அல்லது அவங்க தன்னை ஜெயிச்சா கூட மக்களுக்கு ஒரு சேதம் இருக்காது. இந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர்கள் எல்லாம் கொள்ளை கூட்டத்தவர்கள். மக்களை கொண்டுடுவான், பொம்பளைகளை கொண்டு போயிடுவான், சொத்து பத்தெல்லாம் களவாடிட்டு போயிடுவான், நாசமாக்கிடுவான் மக்களை. அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார். அப்ப இவங்களை ஜெயிக்கணும். ஏற்கனவே இந்த யோசபாத் ராஜா தானே, அப்ப ஏன் பயப்படுறான்னு கேட்டீங்கன்னா, அருவா அடிக்கல, யுத்தத்துக்கு தேவையான பட்டயம் இல்லை. ஆனா என்ன இருக்கு? ஆண்டவரை பின்பற்றுகிற மனது இருக்குது. தேசம் எங்கு எல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பீட்டர் அவர்களை குறித்து அவர்கள் தெருவில் இருக்கிறவங்க ஒரு சில பேர்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, அவர் எப்படிங்க இளைய சொன்னார், இளைய எப்படின்னு கேட்டேன். மோசமான ஆள் அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மோசமான ஆள்னா இப்பவும் அப்படிதான் இருப்பாரோ, நம்ம ரொம்ப கடிச்சுக்கிட்டு 60 ரூபா தூக்கி வரோம்னு நினச்சிக்கிட்டு தான் இல்லை. குடிகாரரே மோசமான குடிகாரர். எனக்கு நேரம் வந்து குடிக்கவே குடிக்க மாட்டார். எல்லா பழக்கமும் உண்டு. அவர் பங்காடுறது யாருன்னா அவர் வீட்டுக்காரமாக தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் கடலை கட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். இப்பேற்பட்ட நபருக்குள்ள எப்பேற்பட்ட மாற்றத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அடிமையா போயிட்டாங்க, கர்த்தருக்கு அடிமையா போயிட்டாங்க. சுபாவெல்லாம் மாறி போச்சு. யோசபாத்தும் அப்படிதான், பயங்கர சண்டைக்காரன். ஆனா அவன் எல்லாத்தையும் மாறிட்டான். அவனுடைய குணாதிசயம் மாறி போச்சு. அருவா தூக்குற வேலையெல்லாம் விட்டுட்டான். இந்த 3 பெரிய படை பிரிவுகள் வந்தப்ப முதல் என்னதான் பண்ண தெரியுமா? கர்த்தரை தேடும்படி உபவாசத்தை கூறுவைத்தான். நீங்க எதையுமே விட்டுட்டு கர்த்தர் தான் வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. என்ன வழி இருக்குது? உபவாசம். உபவாசத்தை விட ஒரு சிறந்த ஆயுதம் எதுவுமே இல்லை, எதுவும் கிடையாது.
எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உபவாசம் தான் சிறந்த ஆயுதம். அவன் கண்ணீரோட நெருக்கிறான், வேதனைப்படுறான். வசனம் 12 சொல்றான், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. கண்ணீர் விட்டு கதறி அழுவான், பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல. இவன் ராஜாவா இருக்கிறதுக்கு லாயக்கில்ல தான். ரசிக்கப்பட்ட பிறகு கோழையா மாறிடுவோம். நாம தான் இந்த கோழையா மாறின பிறகு பார்த்தீங்கன்னா தைரியம் போயிடும். உலக பிரகாரமான தைரியம், உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமான பழக்கங்கள் எல்லாம் மாறிடும். ஆண்டவர் தேடுகிற அனுபவம் பெற்றவன் தான் நல்ல விசுவாசி. அல்லேலூயா. அந்த யோசபாத் அந்த பகுதியில் இருந்த எல்லா மேடைகளையும் ஆண்டவருக்கு இணை வைத்த சிலைகளையும் தகர்த்து போட்டான். ஆனா நாம எங்க சிலை இருக்க தேடிக்கு போய் ஜெபிக்க போறோம். என்ன மணிமாறன் சொல்லி சரிதானே? அங்க இருக்கிற அந்த அம்மாவை பார்த்தாதான் நம்ம மனசே உடையும். அங்க இயேசு அப்படியே கையை வச்சுட்டு இருப்பார். அவர் தான் இயேசுதான். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவருடைய முகத்தை ஒருவரும் அதாவது ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை. இரண்டாவது, அதற்கு இணையா ஒண்ணு உருவாக்கவே முடியாது. அவ்வளவு அழகு நிறைந்தவர், அவ்வளவு அன்பு நிறைந்தவர், அவ்வளவு மகிமை நிறைந்தவர். அவரை போல ஒருவர் யாருமே இல்லை. அவருக்கு இணையா நம்ம போய் அம்மாவை காட்ட முடியுமா? அப்பாவை காட்ட முடியுமா? அல்லது இயேசு சிலுவையில் தொங்கலில் காட்ட முடியுமா? எதுவும் இணையல்ல. அதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் சாபம் வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? அது முக்கியம் அல்ல. அவர் ஆவியா இருக்கிறார், உலாவுகிறார், எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப நான் சிறு பிள்ளையா, அதாவது 17-16 வயசுல +2 முடிச்சுட்டு ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது நான் கேட்ட பாடல்கள் இன்னும் மனசில். சகோதரர் டிபிஎஸ் அவர்கள் அற்புதமாக பாடின ஒரு பாடல், எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை சிலையில் பார்ப்பேனா, உலகத்தில் பார்ப்பேனா, எதில் பார்க்க முடியும்? அந்த பாடல்களை வைரம் பாய்ந்த வரிகள். ஆமென். எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், நான் எங்கே I
தமது மலர்கள் நேசரிந்த நீயா. கிச்சிலி மரம் போலா தமது மலர்கள் நேசரிந்த நீயா. எங்கே சேருவேன் நான், எங்கே சேருவேன், எங்கே சேருவேன் நான், எங்கே சேருவேன், எங்கே சேருவேன் நான், எங்கே அவருடைய அழகுக்கு இணையா யாரை வரைய முடியும், யாரை உருவாக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் பக்கத்தில் என்ன மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு தினமும் என் மகள் போய் என்னை விட்டுட்டு அங்கே போய் அப்பா எனக்கு பேனா வேணும், அப்பா எனக்கு பென்சில் வேணும்னு கேட்டால் அது பதில் தருமா? நான் தான் உயிரோடு இருக்கிறேனே, அங்கே எங்கே பதில் வரும்? வருமா? வராது. எனக்கு கோபம் தான் வரும். இந்த பைத்தியத்தை அடித்து சின்ன பின்னப்படுத்தணும்னு எண்ணம் தான் வரும். மனசில் வச்சுக்கங்க, கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரும். 22வது வசனத்தில் படிக்கும் பொழுது ஒன்னே ஒன்று யோசபாத்துக்கு தெரியும். பட்டயம் இல்லை, அருவா இல்லை, ஆனால் என்ன இருக்குது? நான் பாடி துதி செய்ய தொடங்குவேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 24வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, ஒருவரும் தப்பவில்லை. என்ன நினைச்சிட்டான்? இந்த கூட்டம் சாதாரணமான ஒரு ஆட்கள். RSS அமைப்பில் ஒரு பெரிய தவறான கண்ணோட்டம் உண்டு. இஸ்லாமியர்கள் எதிர்த்து அடிப்பார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து அடிக்க தெரியாது, அடிக்க தெரியவே தெரியாதது உண்மைதான். உலகாரனாக இருக்கிறவங்கள நல்லவனாக மாத்திரதான் எங்களுடைய வேலை. பாலு பிரதர் கூட எல்லாரும் கொடுத்து வெட்டுடான்னு நான் சொல்லுவேன்னா அவர் தான் செய்வாரா? செய்வீங்களா? பாலு பிரதர் கையெழுத்து கும்பிட்டார், என்னை விட்டுடுங்க சாமின்ட்டு. அதுதான் எங்கள் வேலை. அடித்தாலும் வாங்குவோம், ஆனால் ஒன்று நாங்கள் பாடி துதி செய்வோம். அதுக்கு இணையா ஒன்றுகிட்ட ஒன்றுமே கிடையாது. எந்த ஆயுதம் வேலை செய்யாத, எல்லாரையும் நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கினால் எந்த அமைப்பும் எங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. எங்களுக்கு அறுவடை தூக்க தெரியாது, ஆனால் நல்லா ஆராதிக்க தெரியும். அல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை லேசான
லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாரை மகிழ்வது லேசான காரியம். லேசான காரியம். கனிதம் மாறுதல் லேசான காரியம். உமக்கது லேசான உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு அவன் நினைப்பான் ஈஸியா கிறிஸ்தவன் அடிச்சிடலாம். நான் துதி செய்ய தொடங்குனா உன் நாடி நரம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அருவாலை தூக்குற கைகள் வேதத்தை சுமக்க ஆரம்பிச்சிடும். என்ன மட்டும் தப்பா நினைச்சிடாரு. RSS அமைப்பே என்ன தப்பா நினைக்காத. இந்திய அரசியல் அமைப்பே எங்களை தவறாக கண்ணோக்கி பார்த்தாங்க. 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, இப்படி மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும் என்னை தன்னை தாழ்த்தினான். ஆமென். ரொம்ப பயங்கரமான ஒரு அறிவு. அவன் சாதாரணமான ஒரு அடிமை அல்ல, சாதாரணமான மனுஷன் அல்ல. அவனை குறித்து படித்து பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச தவறு கொஞ்சம் நஞ்ச அல்ல. நீங்கள் அதை படித்து பாருங்களா. 1வது வசனம். மனாசே ராஜாவாகிற போது ஆ. 12 வயதாயிருந்து ஆ. 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஆ. ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே ம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ம். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட ம். மேடைகளை திரும்பவும் கட்டி திரும்பவும் மேடைகளை கட்டினான். பாகால்களுக்கு பலிபீடங்களை பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்தான். விக்கிரக தோப்புகளை விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான். வானத்தின் சேனைகளை எல்லாம் படித்து கொண்டவைகளை சேவித்தான். எருசலேமே என் நாமம் 5வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். 6வது வசனம் சொல்லுது, குறி சொல்கிறவர்களையும் ஆ கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவன் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான். ஆமென். தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி ம். நாளும் நிமித்தமும் பார்த்து ம். வில்லை நல்ல சூரியனை கவனிக்கணும். அனுசரித்து இன்னைக்கும் தேசத்துல தேவனுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள் இவைகள். இன்னும் குமாரரை தீக்கடக்க பண்ணினான். விசுவாசிகள் நிறைய தவறு பண்றாங்க. அடுத்தது, தன் நாளும் நிமித்தமும் பார்த்து, வில்லை கல்யாணத்துக்கு ஊழியக்காரன்ட்ட தேதி கேட்காம கேலண்டரை பார்த்து குறுக்கு நூல்காரன்ட்ட போய் நல்ல நாள் எதுங்கன்னு கேட்குற விசுவாசி இன்னைக்கு இருக்கிறீங்க. இதெல்லாம் சாபம் வசனம் சொல்றேன். அல்லேலூயா. நாளை குறிக்கிறது நாம. ஆமென். எந்த நாள் நல்ல நாள்? எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டான். அன்னைக்கு தான் கர்த்தர் அதிகமான காரியங்களை நன்மைகளை செய்வார். ஆமென். அப்ப நாளை பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது தப்பு. செய்கிற விசுவாசி அதற்கு தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். படிங்க. நாளும் குறி நிமித்தமும் சொல்லுகிறவர்களையும் வைத்து, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் பில்லி துணிகளையும் அனுசரித்து, கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான். ஆமென். 10வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின பொழுதும் அவர்கள் கவனிக்காதே போனார். உங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க கவனிக்காதனால சாபமும் வீட்டில் வந்து கிடக்கு. மனாசே அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. 11வது வசனம் சொல்லுது, ஆகைய கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை ம். அவர்கள் மேல் வரப்பண்ணினார். ம். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து ம். 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி ம். பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஆமென். நல்லா கவனிக்கணும். எவ்வளவு கொடூரமான காரியங்கள் நடக்கிறது. அடிமையாய் போகும்
நோக்கி அவன் கூப்பிடுகிறான், கண்ணீரோடு ஜெபிக்கிறான். எப்படி? அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். நெருக்கம் வர்றப்ப நீ வந்த பாதையில் இருக்கிறதெல்லாம் திரும்பவும் தகுதிப்படியா மாற்றுவேன்னு தீர்மானம் பண்ணிட்டு நீ வா, உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வெற்றியாய் அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனத்தை திரும்ப படிங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென். கர்த்தரே தேவன் என்று யார் அறிந்தா? மனாசே அறிஞ்சாயா? நீ ஒன்ன ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் தேவன் என்பதை அறிவார், வெளிப்படுவார். எவ்வளவு நெருக்குதல் ஏன் வருது? போராட்டம் ஏன் வருது? குடும்பத்தில் நிர்பந்தமான நஷ்டங்கள் ஏன் வருகிறது? உன் பிள்ளைகள் தாறுமாறாய் நடந்தால் உன் குடும்பத்துக்கு நஷ்டம். கணவன் தான் சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தால் உனக்கு நஷ்டம். மனைவி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தால் நஷ்டம். நீங்க அப்படியே முழு குடும்பம் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறப்பதான் அர்த்தம் என்னன்னே தெரியும். சொல்லுங்களேன். மனசை திரும்பினான், கர்த்தர் அவனை விடுவித்தார். பின்னாடி வசனம் சொல்லுது, அவன் அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த தேசத்துல இருந்த எல்லா சாபங்களையும் அடிச்சு நொறுக்கி வாஷ் அவுட் பண்ணிட்டான். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னை அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு நான் ஜெயிப்பேன். விசுவாசியை தான் நினைக்கணும். உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறவைகளிலிருந்து விடுபடும். ஊழியக்காரன் நான், எனக்கு கர்த்தர் கொடுக்கிறவைகள் எல்லாவற்றிலையும் 10ல் 1 பகுதி அல்ல, 2-3 மடங்கு பல ஊழியர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். பல ஊழியர்கள் கட்டப்படுகிறதுக்கு நிற்கிறேன். பல ஊழியர்கள் நஷ்டப்பட்டால் அவருக்கு நான் செலவு பண்ணுகிறேன். விசுவாசிகள் பாதிக்கப்பட்டால் நான் நிற்கிறேன். 1 மடங்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கல, பல மடங்கு திருப்பி கொடுக்குறேன். யாரா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன ரூபாய் வருதோ, என்ன வருவாய்கள் வருகிறதோ, 10ல் 1 பகுதி நீ தேவனுக்காய் செலவு பண்ணலன்னா, கொடுக்கலன்னா வேற வழியில பல மடங்கு செலவாயிடும். உனக்கு புரியாது. வசனத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது வசனம் உன்னை நியாயம் தீர்த்து விடுகிறது. உன்னால் ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைகிறார். மாறாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் ஆமென். 4வது வசனம் சொல்லுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து. நல்லா கவனிக்கணும். எலியாவுக்கு ஒரு பெரிய சோர்வு வருகிறது, நெருக்குதல் வருகிறது. யோசேப்பே தன்னை கொண்டு போடும்படி அடுத்த நாள் கொண்டு போடும்படி தீர்மானித்திருக்கிறார் என்று தெரிந்த பொழுது அவன் பெயர்சபாவுக்கு போகிறான். போகும் பொழுது ஒரு சூற செடியை பார்க்கிறான். அந்த சூற செடியில் உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்று போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிறேன் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூற செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான். தற்கொலை பண்றதுல பல பேருக்கு பல விதமான பயம். தூக்கு கையில் பார்த்தா பயம், ஐயோ கழுத்து நெரிக்கணுமோ, சாகதான் போறோம், தூக்கு கையில் நெரிக்கணுமோ, விஷத்தை குடிச்சா வேற ரொம்ப கிளட்டிக்கிட்டு கிடப்போமோ, என்னென்ன விதத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்ம முற்பட்டாலும் அது பலவிதமான நஷ்டத்தை உண்டாக்கிடுமோ. அப்போ இப்படி தான் தற்கொலை பண்ணிக்கிறது. நெட்டை பார்த்து அதை பார்த்து செய்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர். அவன் கதையெல்லாம் நினைக்கிறப்ப வேதனையாக இருக்கு. தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. இந்த எலியாவுக்கு ஒரு தீர்மானம் வந்துச்சு, இனிமேல் நம்ம இருக்கிறத விட இறப்பது நல்லது. எப்படி இறக்கலாம்? அவன் பெயர்சபாவில் 1 நாள் தூரம் பிரயாணம் பண்ணுகிறான். ஒரு செடியை பார்க்கறான், சூற செடி. அது
நிழல், நல்ல வெயில். அந்த வெயில்ல அது கொடுத்த நிழல்ல பேசாம படுத்துக்கிட்டான். காற்று அடிக்குது. இந்த சூளை செடி பெரிய செடி. இந்த காற்று சூளை செடியின் மேல் பட்டு அவன் உடம்புல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கிறது. அதை அப்படியே படுத்துக்கிறான், தூங்கிட்டே இருக்கான். ஒரு நாள் எத்தனை நாள் தூங்கினான்னு வசனம் இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். யாரும் எழுப்பாம இருந்தால் அந்த எலி அப்படியே செத்து போயிருப்பான். ஏன்னா அந்த சூரிய செடி வந்து தற்கொலை பண்ணுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் உட்காந்துருவாங்க. அப்படியே காற்று வர வர அப்படியே படுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எழுந்திரிக்கவே முடியாது, அவுட்டு, அப்படியே இருந்து சாகணும். தூக்க மாத்திரை விட கொடுமையானது. அவன் போய் படுத்துட்டு நெருக்கப்பட்டான். நமக்கு பட்டயம் தான். அப்போ என்னதான் பண்ணுறது? தற்கொலை பண்ணிப்போம். போய் அங்கே உட்காந்துட்டான். உட்கார்ந்ததுக்கு பிறகு யாருக்கு தூக்கம் வரல? ஆண்டவருக்கு தூக்கம் வரல. உன் நெருக்கம், உன் பிரச்சனை, உன் போராட்டத்தை பார்த்துட்டு ஆண்டவருக்கு தூக்கம் வராது. ஏன்னா உன்னை நேசிக்கிற தேவன், உனக்காக நிற்கிற தேவன், உனக்காக எல்லாவற்றையும் தன்னையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பாரா? எல்லாவற்றையும் கொடுத்த தேவன். தூதன் அனுப்பி தட்டி எழுப்புற, எழுப்புப்பா, எழுப்ப. என்ன தலைமாட்டில் தண்ணி இருக்குது, என்ன இருக்கு? அடை இருக்கா? வசனம் என்ன இருக்கு சொல்லுங்க. பாத்திரத்தில் தண்ணீர். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையோ, தழலில் சுடப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், ஒரு பாத்திரத்துல தண்ணீர் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவன் தலைமாட்டில் இருந்துச்சு. இங்க கவனிக்கணும், அவன் தலைமாட்டில் இருந்துச்சு. உன் நெருக்கத்தை எல்லாம் கத்த கவனிக்கிறார். நெருக்கத்துக்கு பதில் தான் இப்போ கொடுக்கப்படுகிறது. உன் போராட்டத்துக்கு பதில் தான் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அலட்சியமாக விட்டுறாரு. அந்த தண்ணியை குடித்தான், திரும்ப சாப்பிட்டா, படுத்துட்டான். திரும்பவும் தட்டி எழுப்புகிறார். அது ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி என்ன சொல்றாரு? அவனை எழுப்பி என்ன சொல்றாரு? நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நல்லா கவனிக்கணும். நான் உங்களை திருப்பி கேட்பேன். நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ராதிகா, ஏற்கனவே நீ அரை வேக்காடு. அவர்கிட்ட பேசினா முழு வேக்காடா போயிடுவார். அவனை வெளியில் அனுப்பு. நல்லா கவனிக்கணும். அங்க என்ன சொல்றாரு? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. திரும்பவும் படுத்தான். ஆண்டவர் திரும்பவும் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் எழுந்திருந்து 7வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுப்பது என்னத்துக்கு தெரியுமா? உன் பிரச்சனையில ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுக்குறார். உன் போராட்டத்தில் உனக்கு விடுதலை கொடுக்குறார். உன் வாழ்க்கையில் ஒரு நட்சத்திர ஒரு நன்மைகளை செய்கிறார். என்னத்துக்கு தெரியுமா? அடுத்து சீக்கிரம் சாவடிக்கிறதுக்காக இல்லை, ஒரு தூரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு உனக்கு சக்தி இருக்குது. உன்னை ஒருவனும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் எழுப்பிட்டாருன்னா ஒரு மனுஷன் கூட உன்னை டச் கூட பண்ண முடியாது. ஒருவனும் உனக்கு எதிராக கை நீட்ட முடியாது. எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் உன்னோட கூட இருக்கிறார். நீ பண்ண வேண்டிய தூரம் எலியா விடுவிக்கப்பட்டார். லூக்காவுக்கு இருந்த சுவிசேஷ புத்தகம் 5வதாக லூக்கா 22:42 படிக்க பார்க்கும் ஒருவர். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். 43வது வசனம் சொல்லுது. படிக்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். 44வது வசனம் என்ன சொல்லுது? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிங்க. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் கஷ்டப்பட்டப்பெல்லாம் ஒடியாந்து அற்புதம் செய்தவர், நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்தவர். அவர் நெருக்கத்தில் நிற்கிறாரு. உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லை. பிதாவும் அவர் கைவிட்டுட்டார். சாகிறதுக்காக தான் நான் உன்னை என்னுடைய குமாரனாக நீ
இங்கே இருக்கிறீங்கன்னு சும்மா இல்லை, சாங்க தான் போகிறீங்க, பாடுகளை அனுபவிக்க தான் போகிறீங்க, அவமானங்களை சந்திக்க தான் போகிறீங்க, ஈட்டியால் குத்த தான் போகிறாங்க, சிதைக்க தான் போகிறாங்க. உங்க உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வேர்வையா பூமியில சிந்ததான் போகுது. உண்மை என்னால் காப்பாற்ற முடியாது. அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அக்கிரமங்களை அவர் சுமந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் வேதத்தில் எல்லாருடைய நெருக்கங்களையும் விடுவித்தவர், அவர் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது பிதாவானவர் கண்டுகொள்ளவே இல்லை. யாருக்காக? எனக்காக, உனக்காக. அப்போ அவருக்காக நீ எவ்வளவு நல்லா வாழணும், எவ்வளவு சாட்சியா இருக்கணும், எப்படி நேரத்தை கொடுக்கணும். அவருக்கு சாட்சியா நீ வாழலைன்னா எப்படி நீ வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும்? ஆமென். அவர் விடுவிக்கவே இல்லை பிதா. அதாவது மார்க்கு 14வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருத்தர் படிக்க பார்ப்போம். மார்க் 14:33. சீக்கிரம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகில் அடைஞ்சார், மிகுந்த வியாகுலம் அடைந்தார், நொறுக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். தேவகுமாரனே திகில் அடைந்தாருங்க. மரணம் அவ்வளவு கொடியது. அவருக்கு தெரியும், நீ மரணத்தின் பால் இருக்கும் பொழுது அந்த மரணத்துக்கு உன்னை விடுவிக்காம அவர் எப்படி இருப்பார் ஐயா? அவர் அதை ருசித்திருக்கிறார் ஐயா, அவர் ருசித்திருக்கிறார், பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார், வியாபாரப்பட்டிருக்கிறார், நொறுங்கி போயிருக்கிறார். இன்னைக்கோ நாளைக்கோ நான் செத்துருவேனோன்னு பயப்படுற என் சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் திகிலடைந்தார், பயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுத்தார். எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் 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 முழங்கால் பண்ணிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போம். யாரும் பேச வேண்டாம். நமக்காக பாடுகளை அடைந்த தேவன், நமக்காக வியாதி